عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் மனிதத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில நேற்றைய தினம் 4 விஷயங்கள் 4 விஷயத்தில் இருக்கின்றது என்பது தொடர்பாக சில செய்திகளை நாம் அறிந்திருக்கின்றோம். அதிலே ஒன்று, கபருடைய ஒளி குர்ஆன் ஓதுவதிலே இருப்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறினார். அது அவருடைய சொந்த கருத்தாக சொல்லவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை தான் அப்படி சொன்னார்கள். அந்த ஹதீஸை உங்களுக்கு நான் நாளை சொல்வதாக நான் சொன்னேன். அந்த ஹதீஸை தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அந்த ஹதீஸ் என்னவென்றால், அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி அறிவிக்கிறார்கள், தகல்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நான் வந்தேன். பெருமானார் மீது நான் நுழைந்தேன். பெருமானாரிடத்திலே நான் வந்தேன். வந்து நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அவுசினி, எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்பதாக நான் கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸிலே 7 விஷயத்தை சொல்வார்கள். நன்றாக நீங்கள் கவனியுங்கள். ஒவ்வொரு உபதேசத்தை பெருமானார் சொன்னதற்கு பிறகு அவர் இன்னும் அதிகமாக சொல்லுங்கள் என்பதாக அவர் கேட்க கேட்க பெருமானார் அவர்கள் அடுத்தடுத்து உபதேசம் செய்வார்கள். இந்த அடிப்படையில் இந்த ஹதீஸில் 7 விஷயங்கள் இருக்கிறது. அதை விரிவாக சொன்ன நேரமாக சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்ப முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபூ தர் கிஃபாரி வருகிறார்கள். சொன்னாங்க, அவுசினி, அல்லாஹ்வுடைய எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்பதாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உஸீக பி தக்வல்லாஹ், இறையச்சத்தை கொண்டு உனக்கு உபதேசம் செய்கிறேன். ஃபைன்னஹா ஸிய்யுனு லிஅம்ரிக குல்லஹு, நிச்சயமாக அந்த இறையச்சம் என்பது உன்னுடைய அனைத்து காரியங்களையும் அழகாக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக சொன்னார். ஸிய்யுன்னா அலங்காரமாக்கக்கூடியது, ஜமால்னா அழகு, ஸிய்யுன்னா அழகுக்கு மேல உள்ள அலங்காரம். இறையச்சத்தை நீ அவசியமாக்கிக்கொள், இறையச்சத்தை பற்றி பிடித்துக்கொள், அதனுடைய அனைத்து காரியத்தையும் அழகுபடுத்தும் என்பதாக பெருமானார் சொன்னார். அனைத்து காரியத்தையும் அழகுபடுத்தும்னா மனிதனுடைய வாழ்க்கையில 2 விஷயங்களா இருக்கு. ஒண்ணு நன்மையை செய்வார், 2வது பாவத்தை செய்வார். 2 தான். ஒண்ணு நன்மையை செய்ய, பாவத்தை செய்வார். இவ்வாறு இறையச்சம் இருக்கிற நேரத்திலே நாம் செய்யக்கூடிய நல்ல காரியத்தை அது மென்மேலும் அழகுபடுத்தக்கூடியதாக இருக்கும். நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், அல்லாஹ் என்னை பார்க்கின்றான். இறையச்சம்டா என்ன? இறையச்சம்டா அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்பதாக நினைத்து வாழ்வதால் இறையச்சம் என்பது. அது எல்லா நிலையிலும் இருக்க வேண்டும். நான் எங்க இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்ற எண்ணம் தான் இறையச்சம் என்பது. தொழுகை நேரத்தில் கூட பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹ் காரணக்கு தரான், உனக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறான், நீ அல்லாஹ்வை பார்க்கிறது மாதிரி தொழு. ஃபைல்லம் தக்குன் தராகும் ஃபைன்னஹு யராக், அந்த அளவுக்கு உனக்கு பக்குவம் வரவில்லை என்றால் குறைந்தபட்சம் அல்லாஹ் என்னை பார்க்கிறார் என்பதாக நினைத்து தொழுவார். எல்லா நிலையிலேயுமே இறையச்சம்டா என்ன, அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்பதாக நினைக்கிறது என்பதுதான். ஒரு சஹாபி பெருமானாரிடத்தில் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வீட்டிலே இருக்கின்ற நேரத்திலேயும் என்னுடைய மறைவிடத்தை மறைத்திருக்கணுமான்னு கேட்டார். ஆண்களுக்கு மறைவிடம் தான் என்ன? தொப்புலேருந்து முழங்கால வரைக்கும் மறைவிடம் தான். நான் மறைச்சிருக்கணுமா என்பதாக. பெருமானார் என்ன கேட்டாங்க, அல்லாஹ் உன்னை பார்ப்பதை பற்றி உனக்கு வெட்கம் இல்லையான்னு கேட்டாங்க. அல்லாஹ் உன்னை பார்க்கறத பற்றி வெட்க முடியாது. இப்ப வீட்டிலே நாம் தனியாக இருந்தாலும் கூட என்ன செய்யணும் அப்படின்னா, தொப்புலேருந்து முழங்கால் வரைக்கும் மறைச்சுதான் இருக்கும். அரக்கால் டவுசரை போட்டுக்கிட்டா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால என்ன செய்ய, ஜட்டியோட போட்டுக்கலாம், குளிக்க கூடாது. இப்ப இறையச்சம்னா என்ன? எல்லா இடத்திலேயும்
நாம் எங்கிருந்தாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான், கண்காணிக்கிறான். இன்ன ரப்ப கல்பில் மிர்சால், நிச்சயமாக ஒரு இறைவன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதும் இறையச்சம். சரி, அந்த இறையச்சம் நம்ம இடத்துல வந்து விட்டா என்ன ஆகும் அப்படின்னா, நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த நல்ல காரியத்தை இன்னும் அழகாக செய்வோம். எந்த காரியத்தினா தொழுதோம், நம்ம நோம்பு வைக்கிறோம், தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டா அதை நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் சிறப்பாக நாம் செய்வோம் உண்டு. அல்லது என்ன அப்படிங்கிற இறையச்சம் இருக்க நேரத்திலே நம்முடைய பாவத்தை நாம் விட்டு விடுவோம். ஏன்னு சொன்னால் நம்ம எல்லாம் கண்காணிக்கிறான் என்ற வருகிற நேரத்திலே நாம் பாவத்தை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்கின்றோம். ஒரு இடத்தை நம்மை கண்காணிக்கப்படுகிறது சொல்ல நாம் பாவத்தை செய்வோமா? அழகாக ஒருவன் எழுதியிருந்தான், இன்றைய காலத்திலே சிசிடிவி கேமராவுக்கு மனிதர் பயப்படுகின்ற அளவுக்கு கூட இறைவனுக்கு பயப்படவில்லை என்பதால் கேமரா இருக்கு, இங்கே கண்காணிக்கப்படுகிறது, நம்ம எழுதி இருக்கு, நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப கவனமா இருக்கும் இல்லையா? அதுபோன்று அல்லாஹ் நம்மை கண்காணிக்கின்றான் என்ற எண்ணம் வருகிற நேரத்திலே நம்முடைய பாவத்தை விட்டு நீ தற்காத்துக் கொள்கின்றோம். அதுதான் அபூதர் பெருமானா சொன்னாங்க, உனக்கு இறையச்சத்தை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறையச்சத்தை நீ அவசியமாக்கக்கூடிய என்று சொன்னார். அது எல்லா விஷயங்களையும் அழகுபடுத்தக்கூடிய என்பதாக சொன்னாங்க. அப்ப அடுத்து அபூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூலுல்லாஹ் ஸித்னி, எனக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக உபதேசம் செய்கிறீர்களாக. இரண்டாவதாக பெருமானா சொன்னாங்க, அலைக்க பி திலாவத்துல் குர்ஆன் வ திக்ரில்லாஹ் அஸ்ஸ வ ஜல், அதிகமாக குர்ஆன் ஓதுவதை அவசியமாக்கிக்கொள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதை பற்றி பிடித்துக்கொள். சொல்லிவிட்டு பெருமானா சொன்னாங்க, ஃபைன்னஹு திக்ருலக ஃபிஸ் ஸமா வ நூருலக ஃபில் அர்த். இதான் நேத்து உங்களுக்கு சொன்னது. ஏன்னு சொன்னால் நீ குர்ஆன் ஓதுவதும் திக்ர் செய்வதும் மறுமையிலே உன்னை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. உன்னை நினைவுபடுத்தக்கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ இங்கே திக்ர் செய்கிற நேரத்தில் அல்லாஹ் இங்கே என்ன செய்கின்றான்? உன்னை நினைவுபடுத்துகின்றான். நீ குர்ஆன் ஓதுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா மறுமை அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? மலக்குகளிடத்தில் நினைவுபடுத்துகிறான். ஹதீஸ்ல வந்து இல்லையா? ஒரு ஹதீஸ்ல பெருமானா சொல்லுவாங்க, ஹதீஸை குத்ஸியிலே, ஒரு அடியான் என்னை தனிமையிலே திக்ர் செய்தால் நான் அவனை தனிமையில் நினைத்து பார்க்கின்றேன். ஒரு மனிதன் ஒரு கூட்டத்திலே உட்கார்ந்து என்னை திக்ர் செய்கிறான் என்று சொன்னால் இதை விட சிறந்த கூட்டமான மலக்குகளுடைய கூட்டத்திலே நான் அவனை பற்றி நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் கூறுகின்றான். என்னுடைய அடியாரை பாருங்கள், இந்த அடியாரின் இடத்திலே என்னை பற்றி திக்ர் செய்கின்றான், என்னை பற்றி உபதேசம் செய்கிறான், என்னுடைய வேதத்தை ஓதுகிறான் என்று சொல்லி எல்லா மலக்கிடத்திலே கூறு. அதைத்தான் பெருமானாக சொல்லுவாங்க, நீ குர்ஆன் ஓதுவதை திக்ர் செய்வதை அவசியமாக்கிக்கொள். ஏன் என்று சொன்னால் இது மறுமை, இது வானத்திலே, மறுமை இது வானத்திலே உன்னை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது, உன்னை பற்றி நினைவு கூறப்படுகின்றது. அதே மாதிரி இந்த பூமியிலே உனக்கு ஒளியாக இருக்குதுன்னு சொல்வாங்க. பூமியிலே ஒளி, நீ எங்க சென்றாலும் உன்னுடைய வாழ்க்கையுடைய இருளுகள் விளங்கும், நெருக்கடிகள் விளங்கும். ஒளினா என்ன அர்த்தம்? நீ எங்கு சென்றாலும் அந்த பாதை உனக்கு பிரகாசமாக இருக்கும். அது வெளியிலே பார்ப்பதற்கு நமக்கு தெரியாது. ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் வெளியே வருவோம், ஒரு சிக்கல் இருந்து வருவோம், நெருக்கடியிலிருந்து நாம் வெளியிலே வருவோம். அது வழிகாட்டும். அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்ற அறிவாற்றை எல்லாம் கொடுப்பான், அதற்கான சாதகமான சூழலை ஏற்படுத்துவான். அது மாதிரி கபரு என்பது இந்த பூமியிலே தான் இருக்கிறது, கபரிலே ஒளியாக இருக்கிறது. அதுதான் பெருமானா சொல்றாங்க, இந்த பூமியிலே நீ எங்கு சென்றாலும் உனக்கு ஒளி. நீ ஹயாத்தாக இருந்தாலும் சரி, மூத்தாராலும் சரி, இந்த பூமிக்கு மேலே வாழ்ந்தாலும் சரி, பூமிக்கு கீழே வாழ்ந்தாலும் சரி, இது ஒளின்னு சொல்லுவாங்க. அத்தனை பிள்ளைகள் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 பக்கத்தையாவது ஓதக்கூடிய வளமையை நாம் இப்போதும் ஏற்படுத்திக் கொள்ளும். நமக்கு தெரியலைன்னா கூட தெரிஞ்சு சூறாக்களையாவது கொஞ்சம் ஓதிட்டே இருக்கணும். சரி, அடுத்து என்ன செய்யறாரு? அபூதர் கிஃபாரி சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே ஸித்னி, யா ரசூலல்லாஹ் ஸித்னி, எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க. பெருமானா சொன்னாங்க, அலைக்க, மூணாவதாக சொன்னாங்க, அலைக்க பித்தூலி சம்தி, நீ மௌனமாக இருப்பதை, நீண்ட நேரம் மௌனமாக இருப்பதை அவசியமாக்கிக்கொள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு முத்தரதத்துன் லிஷைத்தானி வஅவுன் லக்க அலா அம்ரி தீனிக்க, அது உன்னை ஷைத்தானை விட்டு மிரட்டக்கூடியதாக இருக்கிறது, மார்க்க விஷயத்தில் உனக்கு உதவியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவையில்லாமல் பேசக்கூடாது. நான் பேசுறோம் அப்படின்னா அது மார்க்கம் சம்பந்தமாக அல்லது இந்த உலகத்தில் எது நமக்கு நன்மையாக இருக்குமோ அந்த விஷயத்தை பேசணும். அது இல்லாவிட்டால் நீண்ட நேரங்கள் மௌனமாக இருப்பதை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும்.
அவ என்னன்னா பேசுவதற்கு முன்னால் யோசிக்கும். லுக்மான் இஸ்லாம் சொல்வார்கள், ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்னால் 2 தடவை யோசிக்கக்கூடியவன் அறிவாளி என்பதாக சொன்னார். அதனால பேசுவதற்கு முன்னால இதன் மூலமாக ஏதாவது நன்மை கிடைக்காதா? ஒன்று இந்த உலகம் சார்ந்த நன்மையாகவோ அல்லது மறுமை சார்ந்த நன்மையாக இருந்தால் பேசணும், இல்லாவிட்டால் வாயை மூடிக்கொண்டு இருக்கும். ஒன்று பாவமான பேச்சுக்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தேவையற்ற விஷயங்களை பேசுவதை விட்டு தடுத்துக் கொள்ளும். தேவையில்லாத விஷயங்கள், இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள் பேசுவதால் இன்னைக்கு அதிகமாகி போச்சு. ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துன்னு சொன்னா அப்பா எங்க பார்த்தாலும் அதே பேச்சு 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 பேசிக்கிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாங்க பெருமானா சொல்றாங்க, அது உன்னை ஷைத்தானை விட்டு விரட்டக்கூடியது. ஏன் என்று சொன்னால் அதிகமான மக்கள் பேசி பேசிதான் என்ன செய்கிறார்கள், பாவத்தை சம்பாதிக்கிறார்கள், ஷைத்தானுக்கு உதவியா இருக்கிறான். நீ வாய முடியுதுன்னா ஷைத்தான் முடியும். அது மாதிரி என்ன அமைதியாக இருப்பதற்கு மார்க்கத்துக்கு அதை என்ன செய்யணும், துணையாக இருக்குமாக சொன்னாங்க. அப்ப பெருமானா சொல்லுவாங்க, மக்கான் யூமின் பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் வ லியஸ்முத். அல்லாஹ்வை மறுமை நாளை ஈமான் கொண்ட மனிதன் நன்மையை பேசட்டும், அது வாய்மொழி இருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ எப்போதுமே உடைய மனசுல இதை பதிய வைக்கணும், மறுமை நாளையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவேன், நான் விசாரிக்கப்படுவேன், நான் என்ன பேசினாலும் விசாரிக்கப்படுவேன் என்பதை மனதிலே நினைவைத்துக் கொள். அதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளவும் சொல்றாங்க. அப்ப நான் பேசுகிற நேரத்திலே என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவோம் என்பதை எண்ணி நல்ல விஷயத்தை பேசணும், இல்லைன்னா வாய்மொழி இருக்கும். முடிந்த வரைக்கும் என்ன செய்யணும், பாவமான விஷயத்தை பேசுவதை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்ளும். அடுத்தவங்களை பத்தி எப்ப பார்த்தாலும் குறை பேசிக்கிட்டே அலையுது. எங்க பார்த்தாலும் சில பேருக்கு அதே ஒரு படத்தை எதையாவது பேசிக்கிட்டு யாரையாவது பத்தி பேசிக்கிட்டு அப்படின்னு அந்த பாவத்தை நாம் இந்த உலகத்திலே அனுபவிப்போம். ஒரு விஷயம் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தவங்களோட குறை இருக்குன்னு வைங்களேன், அந்த குறையை ஒன்று அவரிடத்திலே நாம் நேரடியாக சுட்டி காட்ட வேண்டும். இல்லாவிட்டால் அவருடைய நண்பரிடத்திலே தனியாக சொல்லி அவரை திருத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கா, தப்பே கிடையாது. எல்லாரும் உட்கார்ந்து தேவையில்லாத பேசி 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 அடுத்தவனை பத்தி பேசி பூரா என்ன செய்யணும், நம்முடைய நன்மைகள் இல்லாம அவனுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம். அடுத்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இன்னும் அதிகமாக உபதேசம் செய்ய என்பதாக பெருமான அடுத்து சொன்னாங்க, ஐயா கவகசரத்தல்லாஹி, அதிகமாக சிரிப்பதை விட்டு முன்னே நான் எச்சரிக்கை செய்கின்றேன். ஃபைன்னஹு யுமீத்துல் கல்ப், நிச்சயமாக உள்ளத்தை மௌத்தாக்கி விடும். வயுதிஹிபு பிநூரில் வஜ்ஹ், அது முகத்தின் ஒளியை போக்கிடும் சொன்னார். அதனால என்ன அப்படின்னா, சிரிக்கணும், அந்த சிரிப்பு குறைவாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறார், ஃபயலஹகு கலீலன் வ யப்கு கஸீரா, குறைவாக சிரியுங்கள், அதிகமாக அழுங்கள் என்பதாக. அதனால சிரிக்கணும், சிரிக்கிறார் சொன்னார். சிரிப்பு என்பது குறைவாக இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு குமார் அடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது, உள்ளத்தை மொத்தாக்கி. அவர் சிரிப்பை என்ன செய்து, அதிகமாக சிரிப்பதை விட்டு உன்னை எச்சரிக்கை செய்கிறேன், அது உள்ளத்தை மொத்தாக்கி விடும், முகத்தினுடைய 100 பிரகாசத்தை போய்க்கு சொன்னார். அடுத்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் கொஞ்சம் உபதேசம் செய்கிறேன் என்பதாக பெருமானா சொன்னாங்க, குளில ஹக்க வயிற்கான முர்ரா, கசப்பாக இருந்தாலும் சத்தியத்தை சொல் என்பதாக. சத்தியத்தை சொல், உண்மையை சொல், அது கசப்பாக இருந்தாலும் சரி. உண்மை என்பது இருக்கிறது இல்லையா, அது சொல்கிற நேரத்திலே கசப்பாக இருக்கும், ஆனா அதே நேரத்தில் அதுக்கு பிறகு நிம்மதியாக இருக்கும். பொய்யுங்கிறது அந்த நேரத்திலே தப்பித்துக் கொள்ளாமே தவிர அதுக்கு பிறகு அது துன்பத்தை கொடுக்கும். அதனால என்ன செய்ய அப்படின்னா, பெருமானா சொல்லுவாங்க, உண்மையை சொல், அது கசப்பாக இருந்தாலும் சரி, நீ உண்மையை பேசி விடுவதாக சொல்லுவாங்க. சரி, அடுத்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு இன்னும் உபதேசம் செய்வதாக பெருமானா சொல்லுவாங்க, லா தகாஃபில்லாஹி லௌமத்த லாயிம், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பழிப்பவருடைய பழிப்பை நீ பொருட்படுத்தாது என்பதாக. அதாவது நீ நல்லவனாக வாழுகிற நேரத்திலே, நல்ல விஷயத்தை சொல்லுகிற நேரத்திலே சில மக்கள் உன்னை பழிப்பார்கள், அதை நினைச்சு நீ கவலைப்படாது, அதுக்காக வேண்டி ஒரு இபாதத்தை விட்டு விடாது. எப்படி முகத்துதிக்காக வேண்டி இபாதத் செய்வது தவறோ, அதே மாதிரி மற்ற மக்கள் நம்ம ஏதாவது குறை சொல்வார் என்பதாக நினைத்து ஒரு வணக்கத்தை விடுவதும் தவறு. ஏன்னா சில நேரத்தில் நாம் சில நல்ல காரியத்தை செய்கிற இடத்துல சில பேர் சொல்லுவாங்க, இப்படி யாரும் ஒருத்தருக்கு உதவி செய்றீங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த ஆளின் செய்வாரு, எப்ப பார்த்தாலும் யாரு வந்தாலும் எதையாவது கொடுத்துட்டே இருப்பார் என்பதாக வீட்டில இருக்கக்கூடிய கூட சொல்லலாம். நம்முடைய மனைவிகள் கூட, நம்முடைய பிள்ளைகள் கூட ஏதாவது சொல்லுவோம். இதற்காக வேண்டி கூட அந்த வணக்கத்தை விடுவது தவறு. அதான் சொல்றாங்க,
அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அல்லாஹ்வுடைய காரியத்தை நல்ல காரியத்தை செய்கிற நேரத்திலே அல்லது நீ நல்ல விஷயத்தை மக்களுக்கு உபதேசம் செய்கிற நேரத்தில் சில பேர் ஒரு குறை சொல்லுவாங்க. இப்ப தொழுகை போய் கூப்பிடுறோம், என்ன செய்வாங்க? நம்மளை பத்தி குறை பேசுவாங்க, நம்மளை பத்தி நேரடியாக இடத்துல பேசலாம். அந்த நேரத்திலே கூட அந்த விஷயத்தை நாம் பொருட்படுத்த கூடாது, நல்லதை சொல்லிக்கொண்டே இருக்கிறதா சொல்றாங்க. கடைசியில வந்து சொல்றாங்க, அவர் கேட்கிறார், இன்னும் எனக்கு அதிகப்படுத்தி கொடுங்க, அதிகமா சொல்லுங்க என்பதாக. அவதான் பெருமானா சொன்னாங்க, உன்னுடைய குறை மற்றவர்களுடைய குறையை விட்டும் தடுக்கட்டும் சொன்னான். அதாவது உன்னுடைய குறையை முதலிலே பார், அடுத்தவருடைய குறையை பார்ப்பதற்கு முன்னால் உன்னுடைய குறையை பார்ப்பதாக சொல்றான். அடுத்தவங்க வந்து எப்ப பார்த்தாலும், அதாவது குறை யதார்த்தமாக தென்பட்டால் திருத்தல் என்பது வேறு. அடுத்தவருடைய குறைகளை நோட்டமிட்டுக் கொண்டே இருப்பது, ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பது பெருமானா தடை செய்கிறார். உன்னுடைய குறை தடுக்கட்டும் என்ன, முதல்ல நீ யோக்கியமான பார், முதல் உன்னை சரி செய்வதாக கூறுகிறார். அதான் ஒரு நிலையில் தான் அடுத்தவனை பார்த்து செய்கிறாய், ஒரு விரலை நீட்டி குறை சொல்கின்றாய், உன்னை பார்த்து 3 விரல் சொல்கிறது நீ யோக்கியமா என்பதா? அதனால நம்முடைய குறைகளை முதலிலே நாம் பார்த்து சரி செய்ய விடுவாக பெருமானா சொல்றாங்க. எனவே இந்த எந்த விஷயத்தை கேட்டவனை கடைபிடிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு